இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. உடலை கடந்து வெளியே பயணம் செய்ய எளிய உத்திகள். நான் முந்தைய அத்தியாயத்தில் உறுதியளித்தது போல இப்பொழுது நுட்ப உடலை வெளியே துரத்தும் உத்தியை பற்றி கூறப்போகிறேன். பல உத்திகளை பாபாஜி சொல்லிக் கொடுத்தாலும் அதில் 2ஐ மட்டும் சொல்வதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது. நுட்ப உடலை எளிமையாக வெளியே துரத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூச்சு பயிற்சியை சொல்வதற்கு எனக்கு தடையிடப்பட்டுள்ளது. அதனால் ஒன்றும் குன்றிவிடவில்லை. இந்த 2 எளிய உத்திகளில் ஒன்றின் மூலம் பூத உடலை விட்டு நுட்ப உடலை வெளியே துரத்தலாம். நுட்ப உடல் வெளித்துருத்துவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இது சாத்தியமற்றது அல்லது உடலை விட்டு வெளியே துருத்துவது என்பதே கிடையாது என்ற நம்பிக்கைதான். பெரும்பாலான மக்களால் மிக எளிதாக நேரடியாக நுட்ப உடலை வெளித்துருத்த முடியும் என்று நீங்களும் நம்பத் தொடங்கியவுடன் உங்கள் பூத உடலை விட்டு வெளியேறி மிதந்து செல்ல ஒரு கதவை நீங்கள் திறந்து விடுகிறீர்கள். இதோ முதலாம் உத்தி. வெற்றி பெற சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் இந்த உத்திதான் மிக எளிது மற்றும் பாதுகாப்பானது. நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் முன் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விடுங்கள். உங்களுக்கு தூக்கம் வருவது போல இருந்தால் தலையணையை எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வெளித்துருத்துவதற்கு பதிலாக தூங்கி விடுவீர்கள். தளர்ந்த வசதியான உடைகளை உடுத்திக்கொண்டு சவாசனத்தில் கால்களை விரிக்காமல் ஒன்றோடு ஒன்று இணைத்தவாறு படுத்துக்கொள்ளுங்கள். அமைதியாக ஆழமாக மூச்சு விடுங்கள். இப்பொழுது நீங்கள் நினைக்கும் இடத்தை அல்லது நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று விரும்பும் உங்களின் நெருங்கிய நண்பர் அல்லது அபிமானமான ஒரு நபரை மனக்கண்ணால் பாருங்கள். கண்களை மூடியவாறே சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியேறுவது போல உங்கள் படுக்கை அறையின் கதவை தாண்டி உங்கள் வீட்டு கதவை திறந்து வெளியேறுவது போல உணர்வை உங்களுக்குள் ஏற்படுத்துங்கள். உங்கள் நண்பர் வீட்டிற்கு செல்ல வேண்டிய பாதையில் நடந்தோ அல்லது ஓர் மிதிவண்டியை ஓட்டிச் செல்வது போன்றோ உணருங்கள். ஆரம்பத்தில் அருகாமையில் நடந்து செல்கின்ற தூரத்தில் உள்ள உங்களுக்கு விருப்பமான பூங்கா போன்ற ஓர் இடத்தை மனக்கண்ணால் பாருங்கள். நீங்கள் நினைத்த இடத்திற்கு சென்று அடைந்தவுடன் அமைதியாக ஓர் இருக்கையில் அமருங்கள் அல்லது புல் தரையில் படுத்துக்கொண்டு உங்களை சுற்றி இருக்கும் பொருள்களை விவரமாக பாருங்கள். உங்கள் அருகில் ஒரு பெரிய நாய் வந்தால் கூட உணர்ச்சி வசப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த நாயால் உங்களை பார்க்க முடியாது. ஒரு நாள் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் நுட்ப உடலில் அங்கு இருப்பீர்கள். உங்களின் பூத உடலுக்கு திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் அவ்வாறு நினைத்தது போதும். அல்லது கைகால்களை நீட்டி பூங்காவில் படுத்து உறங்குங்கள். நீங்கள் கண் விழித்தால் உங்கள் பூத உடலில் இருப்பீர்கள். நீங்கள் திரும்பி வர முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் வேண்டாம். ஏனென்றால் உங்கள் பூத உடலை விட்டு வெகு நேரம் உங்களால் இருக்க முடியாது. உங்கள் உடல் குலுங்க திரும்பி வந்து மோசமானதொரு தலைவலியோடு நீங்கள் கண் விழிக்கலாம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நுட்ப உடலினால் அனைத்தையும் பார்க்க கேட்க நுகர முடியுமே அன்றி கைகளால் தொடவோ ருசிக்கவோ எடுத்து செல்லவோ முடியாது. ஏனென்றால் உங்கள் கைகள் அனைத்து பொருள்களையும் ஊடுருவி சென்றுவிடும். மேலும் உங்களால் அனைவரையும் காண முடிந்த போதிலும் ஞானதிஷ்டி கொண்டவர்கள் அல்லது பிரத்யேகமான பார்வைத்திறன் கொண்ட மகா யோகி போன்றவர்களை தவிர மற்றவர்களால் உங்களை காண முடியாது. உங்கள் நுட்ப உடல் திடமான சுவரின் ஊடே புகுந்து எங்கு வேண்டுமென்றாலும் செல்ல முடியும். நீங்கள் உங்கள் உடலை விட்டு முதல் முறை வெளியே செல்வது மேகம் போல் மிதக்கும் அருமையானதொரு அனுபவமாக இருப்பதால் உங்கள் பூத உடலுக்கு திரும்பியவுடன் கொடியதாகவும் ஒரு கனமான ஓட்டுக்குள் நுழைந்து அதனை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பது போன்றும் உணர்வீர்கள். இந்த 2 உணர்வுகளுக்கும் நீங்கள் பழக சில காலமாகும். இதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் நீங்கள் உங்கள் பூத உடலுக்கு திரும்பியவுடன் உங்களின் நுட்ப உடலினால் கிடைத்த அனுபவத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மூளை இந்த அனுபவத்தை அநேகமாக மறந்துவிடும். அதனால் உங்களுக்கு நினைவு நன்றாக இருக்கும் பொழுதே இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெளித்துருத்தலை செய்யும் பொழுது தூங்கிவிட்டால் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுக்கு ஒரு தெளிவற்ற நினைவாக இது இருக்கும். உடனடியாக அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஓரிரு மணி நேரத்திலோ அல்லது அதற்கு சற்று பின்போ அந்த ஞாபகம் மறைந்துவிடும். உங்கள் பயணம் இனிதே அமைய வாழ்த்துக்கள் தோழரே. இப்பொழுது இரண்டாவது உத்தி. இது சற்று அதிக கடினமாக இருந்தாலும் கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய முறையாக இருக்கும். யோகிகள் இதை அல்லது இதே போன்ற ஆனால் மேம்பட்ட ஒரு முறையை பயன்படுத்துவர். அதை மேலும் பார்க்கலாம். தளர்வான வசதியான உடை அணிந்து கொள்ளுங்கள். பகலில் இதை செய்வதனால் வெளிச்சம் உங்கள் கவனத்தை சிதறடிக்கா வண்ணம் திரைகளால் மூடிக்கொள்ளுங்கள். திரைகளின் ஊடே கசியும் மங்கலான ஒளியினால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இரவில் நீங்கள் இதை செய்வதானால் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விடுங்கள். வயிறு நிரம்ப உண்டவுடன் இதை செய்ய வேண்டாம். ஏனென்றால் அநேகமாக நீங்கள் தூங்கிவிடுவீர்கள். நன்றாக உணவருந்திவிட்டால் 2 மணி நேரமாவது இடைவெளி விட்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நல்ல வசதியான படுக்கையில் சவாசனத்தில் உங்கள் கால்களை சேர்த்தவாறு படுத்துக் கொள்ளுங்கள். தலையணியை உபயோகிக்க வேண்டாம். உங்கள் தலை இயல்பாக மேற்கூரையை பார்க்கும் வண்ணம் ஒரு துண்டை சுற்றி உங்கள் தலைக்கு அணையாக வைத்துக் கொள்ளுங்கள். மெல்லிய மிருதுவான இசை இருக்கலாம், ஆனால் அதுவும் இல்லாமல் இருந்தால் மேலும் நன்று. இப்பொழுது உங்கள் கண்களை திறந்தவாறு மேற்கூரையின் மங்கலான சுற்றுக்கோட்டை உற்று நோக்குங்கள். பின்பு கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் மேற்கூரையின் அருகில் அதை பார்த்தபடி பறப்பது போன்று உணருங்கள். உங்கள் உடலின் விவரங்களை நன்றாக மனக்கண்ணால் பாருங்கள். பின்பு சக்கரம் என்று அழைக்கப்படும் 7 சக்தி மையங்கள் முதுகு தண்டுவட அடிமுனையில் இருக்கும் அடிச்சக்கரம் முதல் தலைமேல் உள்ள கடைசி சக்கரம் வரை சுற்றும் ஒளிகளாக ஒளிர்வதை மனக்கண்ணால் பாருங்கள். அவை அனைத்தையும் ஒன்றாக நீல வண்ணத்தில் சுழலும் மின்வட்டமாக பாருங்கள். பதற்றமடையாமல் இளைப்பாருங்கள். முதலில் அமைதியான ஆனந்தத்தில் ஒரு படம் வரைவது போன்று நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் உடலை விட்டு வருவது போல் நினைக்காமல் உங்கள் சக்தி மையங்கள் மெதுவாக சுழல உங்கள் மேற்கூரையின் அருகே ஏற்கனவே இருப்பதைப் போல உணருங்கள். அவ்வாறே இருங்கள். சிறிது நேரம் கழித்து மிதப்பது போன்ற அல்லது மின்தூக்கியின் மேலே செல்வது போன்ற உணர்வு முதல் நாளில் கூட ஏற்படலாம், அல்லது சில நாட்கள் கழித்து ஏற்படலாம். ஊஞ்சலில் ஆடுவது போல ஒரு சிறு ஆட்டத்திற்கு பின் நீங்கள் மேலே அங்கு பறப்பது போல் உணர்வீர்கள். திரும்பி பாருங்கள். உங்கள் பூத உடல் உங்கள் படுக்கையில் இருப்பதை காண்பீர்கள். அது உங்கள் உடல் என்பதை உணர சில நொடிகள் ஆகலாம். ஏனென்றால் கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்ப்பதற்கும் நேரில் உங்களையே நீங்கள் பார்ப்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இப்போது நுட்ப உடல் பயணத்திற்கு தயாராகிவிட்டீர்கள். ஆரம்பத்தில் அருகாமையில் உள்ள இடத்திற்கு மட்டுமே செல்லுங்கள். நன்றாக பயின்ற பிறகு தொலைதூர இடங்களுக்கு செல்லலாம். உண்மையில் உங்களால் நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்தையோ நபரையோ தெளிவாக மனக்கண்ணின் முன் கொண்டு வர முடிந்தால் உங்கள் எண்ணத்தின் வேகத்தில் நீங்கள் அங்கு இருப்பீர்கள். புதிதாக உங்களுக்கு கிடைத்த இந்த சுதந்திரத்தை நன்றாக சுற்றி பறந்து அனுபவியுங்கள். நீங்கள் திரும்ப முடியாதோ என்ற பயம் தேவையில்லை என்பதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினாலும் உங்களால் வெகு நேரம் வெளியே இருக்க முடியாது. நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பது இயற்கையின் விதி. மரணத்தால் மட்டுமே அந்த வெள்ளிக்கொடி அறுக்கப்பட்டு இந்த உடல் என்னும் பருமனான சிறையில் இருந்து நிரந்தரமாக விடுதலை செய்யப்படுகிறீர்கள்.